அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தைராய்டு நோயினால் ஏற்படக்கூடிய 10 வகையான கிளை நோய்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது என்ன, அதை ஈஸியாக ஒரு தூதுவலையை வச்சு எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தைராய்டு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வந்தால் தாங்க தெரியும், அதனால் ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து சிம்டமேட்டிக்காக பல பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அது கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து தைராய்டு வந்தாலே, ஹைப்போதைராய்டு வந்தாலே நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உடல் எடை கூடுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மனச்சோர்வு, ஒரே இடத்துலையே உட்காந்துட்ருக்கிற மாதிரி, ஒரு விஷயத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அது ஒரு இடியாட்டிக் டிசீஸ்னே நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளை ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு வேலையை செய்ய விடாமல் பண்ணக்கூடிய ஒரு நோயாக வந்து தைராய்டு, ஹைப்போதைராய்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசீஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏடிஹெச்டி. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நம்மளால் வந்து தைராய்டு நோயில் பார்க்க முடியும். அதே மாதிரி தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தைராய்டு வந்துருச்சுனாலே இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்த நம்ம ஹைப்போதைராய்டு எப்போ டிஎஸ்ஹெச் எலிவேட் ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போவே நமக்கு தூக்கம் வந்து இருக்கிறாது, சரியாக இருக்காத மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இருதய நாளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது வரைக்கும் தைராய்டு இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் பெருசாக காட்டியிருக்காது. கொஞ்சம் அளவுகள் கூட கூட நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி பிபி மாதிரியான பிரச்சனைகளும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜாயிண்ட் டிஸார்டர்ஸ், யூஸ்வலாக அது வரைக்கும் கழுத்துல எல்லாம் வந்து நமக்கு பெரிய ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்காது. ஆனால் திடீர்னு கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். மூட்டுகளில் அதிகமாக வலி இருக்கும். எல்போ ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கம் இருக்கும். அதே மாதிரி கை மணிக்கட்டில் கார்பல் டனல் சிண்ட்ரோம், இந்த மாதிரியான விஷயங்கள், குதிகால் வலி, இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் நல்லா செரிமானம் ஆகிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தோன்னா கேஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, ஜிஇஆர்டின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகள், பைல்ஸ் தொந்தரவு மாதிரியான விஷயங்கள், ஸோ நம்மளுடைய மனச்சிதறல் அதிகமாக இருக்கிறது, மெமரி லாஸ் அதிகமாக இருக்கிறது, முடியுதிர்தல் அதிகமாக இருக்கிறது, ஃபர்டிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, குடல் ஆரோக்கியமின்மை மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நம்மளால் வந்து இந்த தைராய்டு சார்ந்த விஷயங்களில் பார்க்கக்கூடிய கிளை நோய்களாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூ அப்படின்னா போய் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட்டை பார்ப்போம். கார்டியாக் இஷ்யூ அப்படின்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறோம். இதுவே மனம் சார்ந்த பிரச்சனைனா சைக்காட்ரிக் டாக்டரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னா உடனே நம்ம வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே தைராய்டோடைய ரூட் காஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். பட் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு அப்படிங்கிற அந்த ஆணிவேரில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோனை சீர்படுத்தினாலே நம்மளால் இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்தாலும் ஈஸியாக உங்கள் தைராய்டை கண்ட்ரோல் பண்ணி மேலே சொன்ன அத்தனை பிரச்சனை, இப்போ இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறது முதல் கொண்டு எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு தூதுவளை கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தூதுவளை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு மூலிகை, நம்ம கபம் சம்பந்தமான நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜனேற்ற தன்மையோடு இருக்கிறதா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு அதிகமாக இருக்குது. இருதய இரத்த நாளங்களில் பாதுகாக்கக்கூடியதாகவும் இந்த தூதுவளை வந்து இருக்குது. அப்படி இந்த தூதுவளை சிறப்பாக இருக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய நிறைய உயிர்ச்சத்துக்கள் காரணமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீட்டா சொலமெரைன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி கார்டியாக் குளுக்கோசைட்ஸ் நிறையாவும் இதில் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாத கபம் சார்ந்த பிரச்சனைகளை குறைச்சி
தைராய்டு ஹார்மோனோடைய பிரச்சனையை குறைக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த தூதுவளைய நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை மூலிகையா கிடைச்சது அப்படின்னா, ஒரு 5 இலைகள் வீதம் நீங்க எடுத்துட்டு வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு, ஒரு 1/4 டம்ளரா சுண்ட வச்சு, நீங்க தைராய்டு மெடிசின் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, 1 ஹவர் கழிச்சு அந்த கஷாயம் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம எந்த மருந்துமே எடுத்துக்கல அப்படின்னா, காலையில எம்ப்டி ஸ்டொமக்லயே நீங்க இதை எடுத்துக்கலாம். இத வந்து டெய்லியுமே நீங்க எடுத்துட்டு வரலாம். இது உங்களுடைய தைராய்டோடைய அளவு படிப்படியா குறையறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய தைராய்டு மாத்திரையினுடைய அளவும் குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குடலுடைய ஆரோக்கியத்த நம்ம முக்கியமா பாதுகாக்கணும். இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க. என்னன்னா, முதல்ல வந்து மைதா சம்பந்தமான உணவுகளோ, இனிப்பு சார்ந்த உணவுகளோ கண்டிப்பா தவிர்த்திடணும். அதே சமயம் பிராய்லர் சிக்கன், பிராய்லர் எக்கு இந்த மாதிரியான விஷயங்கள தவிர்த்திடணும். ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பா தவிர்த்திடணும். இதெல்லாம் தவிர்த்துட்டு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களையும் செஞ்சுட்டு, கூட இந்த தூதுவளை பொடியும் நான் இப்போ சொன்ன மாரி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பொடி தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காலையில வெறும் வயிற்றில வெந்நீர்ல நம்ம எடுத்துக்கலாம். மாத்திரை எடுத்துக்கிறீங்க பட்சத்தில் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி எடுக்கும் பொழுது, தைராய்டு ஹார்மோனுடைய பிரச்சனை மட்டும் சீர்படுறதோட இல்லாம, அதே சமயம் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய நிலையும் மேம்படும். தைராய்டு சார்ந்த கிளை நோய்களையும் நம்மளால குணப்படுத்திக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தொடர்ந்து உடலில் உண்டாகக்கூடிய நோய்கள், இந்த நோய்களுக்கு நம்மளுடைய வயிறை சுத்தம் பண்ணுறதோ இல்லை வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன, ரத்தத்தில் வந்து கொழுப்பு வந்து இருக்கலாம், நம்ம அதை வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்து கண்டுபிடிக்கலாம். ரத்தத்தில் வந்து சுகரோட அளவு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்காக வந்து ரத்தம் வந்து சுத்தி பண்ணணும், என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்களுடைய ரத்தத்தை சுத்தி பண்ணுறதன் மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் வந்து கிடைக்கும், ஸோ எப்படி சுத்தி பண்ணுறது, அதற்கான கஷாயம் எப்படி தயாரிக்கிறது, அதை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நம்மளோட உடம்புல தொடர்ந்து செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து மந்தத்தன்மையுடையதாக இருக்குது. நம்ம பசி அளவுக்கு மீறி வந்து அதிகமாக உணவு எடுத்துக்கிறோம். இல்லை வந்து பசிக்காத போது நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறதோ, இல்லை பசி வரக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து உணவை தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா லேட் நைட்டில் வந்து சாப்பிட்றதோ, ஸோ நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது. அதாவது ஒரு குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ அதிகமாக குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நம்ம உடம்போட தன்மைக்கும் நம்மளுடைய பசித்தியோட அளவுக்கும் ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம உணவை எடுத்துக்கல அப்படின்னா அந்த உணவுகள் வந்து தொடர்ந்து நம்ம உடம்புல வந்து மந்தத்தன்மையை வந்து உண்டாக்கும். ஸோ இதுதான் நம்ம வயிற்றில் ஆமம் உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு செரிமான சக்தி வந்து குறையும் பொழுது வயிற்றில் இந்த ஆமம் வந்து உருவாகி நாளடைவில் வந்து இது நம்மளுடைய ரத்தத்துலேயும் வந்து தேவையில்லாத சில பொருட்களை வந்து அதிகப்படுத்தும். முக்கியமாக கழிவுப் பொருட்களை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி கழிவுப் பொருட்களை வந்து அதிகப்படுத்தும் பொழுது தான் நமக்கு முகத்தில் நிறைய பருக்கள் வந்து உண்டாகிறது, ஹார்மோன்ஸில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து உண்டாகிறது, அதே மாதிரி நமக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது, தோலில் வந்து தடிப்புகள், அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகள், ஸோ எக்ஸிமா, சொரியாசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு ஆரம்ப கட்டமாக நம்மளுடைய ரத்தம் வந்து பாதிக்கப்படுறது தான் ஒரு முக்கியமான காரணமாக வந்து நம்மளுடைய மருத்துவம் வந்து சொல்லுது. ஸோ நமக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அடுத்ததாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து வெளியேற்றணும். ஸோ இதன் மூலமாக நம்ம உடம்புல பித்தத்தையும் வாதத்தையும் வந்து சரியான நிலைக்கு கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி அலர்ஜி, சொரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் உங்களுக்கு
ஸோ அடிக்கடி பிம்பிள்ஸ் வந்து வருது, நான் அதுக்கு வந்து நிறைய க்ரீம்ஸ் போடுறேன், அந்த சமயத்தில் மட்டும் போகுது, ஆனாலும் மீண்டும் வந்து எனக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வருது. அதே மாதிரி உடம்புல அலர்ஜி வந்து இருக்குது. ஸோ எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன், சில வகையான உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது மட்டும் வந்து எனக்கு தோலில் வந்து தடிப்புகள் வந்து உண்டாகுது. உடம்பு எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக வந்து இருக்குது, முகத்தில் நிறைய வந்து எண்ணெய் பசை வந்து வடிகிறது. ஸோ இந்த மாதிரி நிலைகள் எல்லாமே வந்து இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செபேசியஸ் சிஸ்ட் மாதிரி அவங்களுடைய அந்த வியர்வை கோளங்களுக்கு உள்ளே வந்து கட்டிகள் மாதிரி உருவாகக்கூடிய நிலை, கூடவே வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கும். சரியான தூக்கம் வந்து வராமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தி பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதற்கு வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ரத்த சுத்தி கஷாயம் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிப்பட்டை, அது கூட வந்து திரிக்கடுகு, அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூன்றுமே சேர்ந்தது, கூடவே வந்து நிலவேம்பு, மஞ்சள், இந்த 4ம் சேர்ந்த கஷாயமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள்லேயும் வந்து நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய தோலும் வந்து நல்லா பளபளப்பாக அழகான ஒரு நிலைக்கு வந்து மாறும். ஸோ அதாவது பரங்கிப்பட்டை அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டீராய்டு காம்பவுண்ட் வந்து உங்களுடைய உடம்புல உண்டாகக்கூடிய அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். அதே மாதிரி ரத்தத்தில் உண்டாகக்கூடிய கழிவுகளையும் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னாலே வந்து சித்த மருத்துவத்தில் பரங்கிப்பட்டை சேர்ந்த கஷாயம் வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கறது உண்டு. ஸோ இந்த பரங்கிப்பட்டை சேர்ந்த கஷாயம் எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தம் வந்து சுத்தியாகும், தோலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக திரிக்கடுகு. இந்த திரிக்கடுகு அப்படிங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூன்றும் சேர்ந்தது. இது முக்கியமாக உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய ஆமத்தை வந்து சரி செய்யக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுதோ, இல்லை உங்களுடைய அந்த பசித்தியோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா முதல்ல அதை சரி செஞ்சால் தான் உங்களுடைய ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து திரிக்கடுகும் வந்து இதில் சேர்த்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி செரிமானத்துக்கு தேவையான அந்த என்சைம்ஸை வந்து தேவையான அளவில் வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாத, பித்த, கஃபம் மூன்றையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்குது. அடுத்ததான் மஞ்சள். ஸோ மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெஸ்ட்டு கிருமி நாசினி நம்ம வந்து சொல்லலாம். அதனால தான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் மஞ்சளை உணவாக மட்டும் இல்லாமல் அதை ஆன்மீக ரீதியாகவும் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்களில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ புதிதாக ஒரு ஆடை அணிகிறோம், இல்லை வந்து புதிதாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடங்குறோம்னா கண்டிப்பாக மஞ்சளை வந்து முதல் விஷயமாக வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாகவும் வந்து இது முக்கியத்துவம் வந்து வாய்ந்தது. நம்மளோட உடம்புல முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும், இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்குது. அடுத்ததாக நிலவேம்பு. ஸோ இந்த நிலவேம்பு அப்படிங்கிறது நல்ல கசப்பு தன்மையுடையது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இதற்கு இருக்குது. அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் நம்ம இந்த நிலவேம்பு சேர்ந்த கஷாயம், அதே மாதிரி உடம்புல வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து தும்மல் வந்து உண்டாகிறதோ, உடம்புல வந்து சின்ன சின்ன தடிப்புகள் வந்து உண்டாகிறது, இந்த மாதிரி நிலை இருக்கிறவங்களும் நிலவேம்பு வந்து பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரத்த சுக்தி கஷாயம், அதாவது டெர்மா கஷாயம் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கஷாயம் வந்து இப்போ எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ரத்தத்தை சுத்தி செய்து தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய டெர்மா கஷாயம். இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள், நிலவேம்பு வந்து நம்ம பொடியாக்கி வச்சிருக்கோம், அது கூட திரிக்கடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3 ஈக்குவல் குவான்டிட்டியில், பரங்கிப்பட்டை, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடியாக்கி டெர்மா சூர்ணமாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த டீ எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 250 ml நம்ம வந்து தண்ணீரை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணீர் நல்லா சூடான பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சூர்ணமை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். நல்லா கஷாயம் வந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்தை வாரத்தில் 3லேருந்து 4 நாட்கள் வரைக்கும் வெறும் வயிற்றில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு ரத்தம் வந்து சுத்தியாகும், தோல் சம்பந்தமான நோய்கள், அலர்ஜி மாதிரியான நோய்கள் வந்து வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த கஷாயம் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்லாம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எனக்கு கிடைக்காது டாக்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது கூட இன்னும் சில மூலிகைகள் சேர்ந்த டெர்மா கேப்சூல்ஸாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது. ஸோ அந்த மருந்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தம் சுத்தியாகி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்குங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல்
நம்ம உடம்புல ஆமம் எப்படி உருவாகுது, இது எப்படி வந்து ரத்தத்தில் கழிவுகளை உண்டாக்குறது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கஷாயத்தை வந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் வந்து இந்த கஷாயத்தை வந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தம் வந்து சுத்தியாகிறத வந்து பார்க்கலாம். தோல் சம்பந்தமான பிரச்சனை, அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தும் நிரந்தரமாக விடுபடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து மேடை நாடகங்களை வந்து துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் மேலே ஆர்ஜேவாக இருந்திருக்காரு. அண்ட் குறிப்பாக வந்து சிவகுமாரின் சபதம் அப்படின்ற ஆதியோடைய படத்தில் வந்து ஒரு லீட் ரோலாக நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற நாடகங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, SS இன்டர்நேஷனல் லைவ் என்னும் விளம்பர நிறுவனத்தின் இயக்குனருமான மிஸ்டர் இளங்கோ குமரன் அவர்களை தான் இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தில் நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கூடவே சேர்ந்து நாங்களுமே இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேயர்களே பார்க்கலாம். ஹலோ சார். ஹலோ சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், அதாவது பார்க்கும்போதே வந்து பயங்கர ஸ்வாகாக ஸ்டைலிஷாக நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் நானும் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா உங்களை வந்து ஒரு ஆர்ஜேவா, ஆத்தரா, இல்லை ஆக்டரா, இந்த மாதிரி நிறைய பரிமாணங்கள் இருக்குது. மல்டி டேலண்டடாக இருக்கீங்க. ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் நாடகம் சார். எப்படி அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க எல்கேஜிலேருந்தே வந்து நான் ஸ்டார்ட் டூயிங் நாடகங்கள் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? எல்லாருக்குமே ஒரு அனுபவம் மாதிரி இந்த குழந்தையாக இருக்கும்போது பள்ளி பருவத்தில் நாடகத்தில் நடிக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி நான் என்னுடைய எல்கேஜியில் தான் முதல் நாடகம்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஏன்னா என்னுடைய தாயார் வந்து புனிதவதி இளங்கோவன் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வானொலி நாடகங்கள் இருக்கும். வானொலி நாடகத்தில் என்னென்னா எழுதுகிறவங்க வந்து சின்ன பசங்க கதாபாத்திரங்கள் எழுதிட்டாங்கன்னு வைங்களேன். அந்த ஒரு 10 வயசு, ஒரு 8 வயசு, அந்த வயசில் இருக்கிற குழந்தை நடிகர்கள் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அங்கே வானிலையில் வேலை பார்க்குறவங்ககிட்ட கேட்பாங்க, உங்கள் வீட்டில் யாராவது பசங்க இருக்காங்க. அப்படி தான் நான் வந்து என்னுடைய 10 வயதில் நான் வந்து வானொலி நாடகத்தில் நடிப்பதற்காக உள்ளே போனேன். சின்ன கதாபாத்திரங்கள். அப்போது என்னோடய நினைவு சரியாக இருந்தால் அப்போ என்னோடய முதல் சம்பளம் வந்து 10 ரூபா. என் பெயரை போட்டு கேர் ஆஃப்னு எங்கள் அப்பா பேரை போட்டு எனக்கு செக் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். முதல் சம்பளம் 10 ரூபாய் நான் வானொலி நாடகத்தில் நடிப்பதற்காக. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வானொலி நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு கட்டம் மேலே அந்த சிறு குழந்தையும் இல்லாமல் இளைஞனாகவும் இல்லாத கட்டம் வரும்போது சிறு குழந்தையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் சில வருட இடைவெளிக்கு பிறகு இளைய பாரதம்னு ஒன்று இருக்குது ஆல் இண்டியா ரேடியோவில். அந்த இளைய பாரத நிகழ்ச்சிகளில் நான் வந்து பங்கெடுக்க ஆரம்பித்தேன். அதனால் எனக்கும் வானொலிக்குமான தொடர்பு வந்து என்னுடைய 10 வயதிலிருந்து தொடங்கிய தொடர்பு. அதனுடைய நீட்சியாக தான் நான் வந்து முதல்ல நான் வேலைக்கு போனது ஆல் இண்டியா ரேடியோவில் தான் அறிவிப்பாளராக வேலைக்கு போனேன். நல்ல ஒரு ஆரம்பம் சார். நாங்கள் எல்லாருமே பொன்னியின் செல்வன் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இப்படி ரெண்டுமே வந்து மூவிஸில் பார்த்துட்டோம். பட் ஸ்டேஜ் ட்ராமா அப்படின்னாவே இங்கே எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் நம்ம மக்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஸ்டேஜ் ட்ராமா. ஸோ அதை ஸ்டேஜ் ட்ராமாவாக நீங்கள் நிறைய இடத்துல பண்ணியிருக்கீங்க. அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸஸ் சார்? பொன்னியின் செல்வன் நாவலை முதல் முறையாக நாடக வடிவில் எழுதினது வந்து இளங்கோ குமரவேல் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து திரைப்பட நடிகர். ஓகே, நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம். அபியும் நானும், அழகிய தீயே, இப்போ கேப்டன் மில்லர், விக்ரம். ஸோ அவர் வந்து உங்களுடைய தம்பி? என்னுடைய தம்பி. எனக்கு தெரியும், அதனால என்னுடைய தம்பி. அவர் தான் முதல்ல வந்து பொன்னியின் செல்வன் நாவலை வந்து நாடகமாக்கினார். அந்த நாவலுக்கும் அவருக்குமான தொடர்பு என்னென்னா, அவர் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தார், நான் அப்போ 10ஆம் வகுப்பு. அந்த ஆண்டு விடுமுறை போது என்னுடைய சித்தப்பாக்கள் வந்து 2 சித்தப்பாக்கள் வந்து எனக்கு ஒரு புத்தகமும் அவருக்கு ஒரு புத்தகமும் கொடுத்தார். பொன்னியின் செல்வன் நாவலை கொடுத்து படிங்க அப்படின்ட்டு. நானும் படித்தேன், அவரும் படித்தார். நான் அந்த ஒரு தடவை படித்ததோடு அதை வச்சுட்டேன். அவர் 8ஆம் வகுப்பு ஆண்டு விடுமுறையிலேருந்து இன்னை வரைக்கும் படிச்சுட்ருக்கார். பொன்னியின் செல்வன் நீங்கள் எந்த அத்தியாயத்தில் எந்த பக்கத்தில் என்ன வசனம் இருக்குதுன்னு கேட்டிங்கனாலும் அவரால் சொல்ல முடியும். தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தார். அதை வந்து அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இதை நம்ம வெளியில் கொண்டு வரணும், ஏதோ ஒரு ஊடக வடிவத்தில் கொண்டு வரணும் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே பொன்னியின் செல்வன் நாவலை வந்து திரைப்படமாக்கணும்னு முதல்ல முயன்றவர் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர். சார், அப்போது எம்ஜிஆர் பீரியடில் இருக்கும்பொழுதே இந்த கதைகள்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அண்ட் 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இல்லை, அது 54 அவர் முயற்சி பண்ணது. நாங்கள் அப்புறம் தானே. அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை, எம்ஜிஆர் முயற்சி பண்ணார் அதை படமாக்கணும்னு.
பண்ணி அதனோட உரிமையெல்லாம் வாங்கி வச்சுருந்தார். கதை உரிமையெல்லாம் வாங்கி ஒரு 5 ஆண்டுகள் வச்சுருந்து அப்புறம் அவரால் முடியாமல் போனதுக்கப்புறம் உரிமையை திருப்பி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கமலஹாசன் ஐயா வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க பூஜை வரைக்கும் கூட போனாங்க. அதுவும் நடக்க முடியாமல் போகுது. மணிரத்னம் சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் 1999 குமரவேல் வந்து அதை நாடகமாக்கிடுறாரு. நாடக வடிவத்தில் கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்தோடனே அதை வந்து மேஜிக் லேண்டன் அப்படின்ற ஒரு குழுவினர் வந்து மேடை ஏற்றுனாங்க. நந்தனம் ஒய்எம்சிஏல 1999 திறந்த வெளி அரங்கில் பொன்னியின் செல்வன் நாவல் முதல் முறையாக நாடகமாக. அப்போ அதுக்கு வந்து அரங்கம் அமைத்தது வந்து பத்மஸ்ரீ தோட்டாதர்ணி. திறந்த வெளி அரங்கத்தில். அப்போ 4 நாட்கள் அந்த நாடகம் நடைபெறுது. அந்த 4 நாட்கள் நாடகத்தில் வந்து நாடகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதல் நாள் வந்து கிராண்டுன்னு சொல்கிற இந்த இதில் வந்து டைரக்டர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறார் இந்த நாடகத்தை பற்றி. டைரக்டர் வந்து பிரவீன் கண்ணனூர்னு ஒரு அற்புதமான டைரக்டர். அவர் வந்து அந்த விளக்கம் கொடுக்குறாரு. நாடகம் முடிஞ்சோடனே எல்லோரும் அந்த அன்றைக்கி ராத்திரி பேசுகிறாங்க, சம்மந்தப்பட்டவங்களாம் தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, பொன்னியின் செல்வன் தமிழ் நாவல் நாடகம், இந்த விளக்கம் முதல்ல வந்து கொடுக்குற டேரக்டர் வந்து இங்கிலீஷில் கொடுக்குறாரு, அது தமிழில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால், சரி யாரை வச்சு தமிழில் பண்ணுறது அப்படின்னு நான் போயிருக்கேன் ஒத்திகை. சரி அண்ணா இருக்கார் குமரன் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் பிரவீன் என்ன பண்ணாரோ அதை நான் தமிழில் பண்ணேன். ஸோ 99 நான் வந்து நாடகத்துக்கு முன்னாடி வந்து அது ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துட்டு வருவேன். அதற்கு பிறகு அவங்களாலேயே 99 4 நாட்கள் அந்த மேடை நாடகம் போட்ட பிறகு தொடர்ந்து அவங்களால அதை பண்ண முடியல. ஏன்னா அப்போவே அந்த நாடகம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாச்சு. தொடர்ந்து நடத்த முடியல. அதில் கடைசி நாள் நாடகத்திற்கு வந்திருந்து முழு நாடகமும் பார்த்து ரசித்தவர்கள் வந்து நம்முடைய உலகநாயகன் அவர்களும் சூப்பர் ஸ்டார். அதில் சூப்பர் ஸ்டார் அவர் கரெக்டாக ஆரம்பிக்கும் போது வந்தார், முடிஞ்சவொன்று கிளம்பிட்டார். கமலஹாசன் சார் வந்து ட்ராமா முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ராத்திரி 10லேருந்து 10:30 வரைக்கும் இருந்து எல்லா நடிகர்களையும் பார்த்து பேசிட்டு அவரோட ஆலோசனைகள்லாம் சொல்லிட்டு போனார். ஆனால் 99க்கு பிறகு அதை டேக் ஆஃப் ஆகலை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து 2014 என்னுடைய அசிஸ்டன்ட் நேஷனல் லைவ் கம்பெனி சார்பாக என்னுடைய நண்பர்கள் முரளிதரன், அனந்தகிருஷ்ணன்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து பேசி மறுபடியும் இந்த நாடகமாக்கலாமா அப்படின்னு நான் குமரவேலை கேட்டபோது அவங்க வந்து அதுக்கு ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நாடகமாக்க. ஏன்னா 99 நடித்தவர்கள்லாம் இது இப்போ இல்லை. அதில் நடித்தவர்கள் ஒரு 4 பேர் தான் தொடர்ந்து நடிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் புதுசு. அதுக்கப்புறம் சரின்னு அவங்க முடிவு பண்ணி பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து நடிகர்களை தேர்ந்தெடுத்து 2014 நாங்கள் வந்து மியூசிக் அகாடமியில் 8 ஷோ பண்ணோம், கண்டினியூஸ் 8 ஷோ. 2015 10 ஷோ பண்ணோம். அந்த 2 வருடமும் வந்து மிகப்பெரிய வெற்றியை அந்த நாடகம் பெற்றது. திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எல்லாரும் வந்து பார்த்தாங்க அந்த நாடகத்தை. நல்ல வரவேற்பு. எல்லாரும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்த்தாங்க. நான் அதை அண்டர்லைன் பண்ணுறேன். எல்லாரும் பார்த்தாங்க. நல்ல விஷயம் சார். ஸோ உங்களுடைய பொன்னியின் செல்வன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸோ அதே அளவுக்கு தெய்வத்துள் தெய்வம் அப்படின்னு நீங்கள் பண்ண ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவும் ரொம்பவே ஃபேமஸ். இப்போ வரைக்கும் அதுக்கான தாக்கமும் நிறைய இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்சஸ். திரைத்துறையில் பல சாதனைகள் பண்ண நடிகர்கள் எல்லாம் வந்து விரும்பி வந்து பார்த்த நாடகம் அது. நம்முடைய உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் வீட்டிலேருந்து செய்தி அனுப்பி அவரும் இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களும் வந்து பார்த்தாங்க. மொத்த தமிழ் நாடக உலகமும் பொன்னியின் செல்வன் நாவலின் ரசிகர்களும் நேயர்களும் வாசகர்களும் அந்த நாடகத்தை அவ்வளோ தூரம் தூக்கி கொண்டாடினாங்க. அப்போ எங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சரி நம்ம அடுத்து ஏதாவது பண்ணால் நாங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் நாடக குழு நடத்தலை, நாங்கள் வேறு விளம்பர நிறுவனம் வச்சுருக்கோம். சரி நமக்கு அந்த நாடகத்தினுடைய அனுபவம் இருக்குது, நம்ம ரேடியோவில் வேலை பார்த்துருக்கோம், கலையோட தொடர்பு இருக்குது, அதுக்காக பண்ணணும்னு முயற்சி பண்ணி தான் பொன்னியின் செல்வனை கொண்டு வந்தோம். அது மேஜிக் லேண்டன் குழுவினுடைய வெற்றி. அது இதற்கு அடுத்து மறுபடியும் நாங்கள் எதாவது பண்ணணும், அசிஸ்டன்ட் நேஷனல் லைவ் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பொன்னியின் செல்வனுக்கு இணையாக செய்ய வேண்டும், இல்லை என்றால் பொன்னியின் செல்வனை வெல்லும் அளவிற்கு ஒரு படைப்பு செய்யணும். இது ரெண்டும் செய்யலைன்னா சும்மா இருக்கலாம். 15ஓடு நாங்கள் பொன்னியின் செல்வனை நிறுத்திட்டோம். ஏன்னா 15க்கு பிறகு நிறைய குழுக்கள் பொன்னியின் செல்வனை போட ஆரம்பித்தாங்க. எங்களுடைய பொன்னியின் செல்வன் எல்லா வகையிலும் தனித்தன்மையோடு இருந்தது. பத்மஸ்ரீ தோட்டாதர்ணி தான் அதுக்கு வந்து அரங்கம். 85 பேர் கலந்துக்கிட்ட விஷயம் மியூசிக் அகாடமியில் மட்டும் நடந்தது. பெரிய பல வகையில் அந்த வித்தியாசப்பட்ட ஒரு நாடகமாக இருந்தது. அப்புறம் எல்லா குழுக்களும் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் அதை நிறுத்திட்டு ஒரு வருடம் நாங்கள் ஒன்றும் செய்யலை. சரி அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் எனக்கு இந்த மகா பெரியவரை வந்து நாடகமாக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டுனுடைய நண்பனுடைய தாயார் சொன்னாங்க. அவங்க மகா பெரியவரோட வார்த்தை. நான் சொன்னேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது அவரை பற்றின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க அதான் ரொம்ப நல்லது, தெரியாட்டி பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு அப்படின்னாங்க. அவரை பற்றி தெரிஞ்சுட்டு பண்ணு.
அப்போ சரி எனக்கு அது ஏதோ அவருங்க சொல்கிறது ஏதோ ஒரு செய்தி இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். நிறைய புத்தகங்கள் இருக்குது, பட் நான் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாண்டி மகாபெரிவாவே தன்னுடைய அவரே சொல்லி அவரை சொல்லி கேட்டு எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்து தெய்வத்தின் குரல்னு 7 பாகம் இருக்குது. ஓகே. அது முழுக்க முழுக்க மகாபெரிவாவுடைய பேச்சு, மகாபெரிவா சொன்னது. அதை எடுத்து படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு புரிதல் இருந்தது, அடிப்படையாக ஒரு புரிதல் ஒன்று வந்தது. அதை வந்து நாடகமாக்கலாம் அப்படின்ட்டு மகாபெரிவா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதுக்கு கேள்விகளையும் காட்சிகளையும் அமைத்து நான் வந்து மறுபடியும் இந்த நாடகமாக. அப்போ இந்த நாடகத்திற்கும் எனக்கு வந்து தோட்டாதரணி ஐயா தான் வேணும்னு நான் விருப்பப்பட்டேன். நான் போய் அவர்கிட்ட பேசினேன். அப்போ அவர் சொன்னார், அது பெரிய வரலாற்று நாடகம் பண்ணுன்னு சொல்லணும், அதுக்காக நான் பண்ணி கொடுத்தேன். இதில் என்ன கேட்குறீங்க, எனக்கு இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையே, இதை நான் ஏன் பண்ணணுன்னா, இல்லை எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் பண்ணணும்னு சொன்னேன். நான் அதுக்கப்புறம் அவர் வந்து அதை ஒரு ஆய்வுக்குரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவர் மறுபடியும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணி காஞ்சி மடம், தேனம்பாக்கம், கலவைன்னு பல இடங்களை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு மிக அற்புதமாக அதை பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்றினோம். இப்போ மகாபெரிவர் வந்து 1894 1994 வரைக்கும் 100 வருடங்கள் வாழ்ந்திருக்கார். அந்த 100 வருட வாழ்க்கையை வந்து நாங்கள் நாடகமாக்கியிருக்கோம். 4 இப்போ கதாபாத்திரங்கள் வந்து மகாபெரிவராக நடிக்கிறாங்க. இது வரைக்கும் 39 காட்சிகள் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூரில் போய் ஒரு 3 ஷோ போட்டோம். இது வந்து நாடகம் அப்படிங்கிற ஒரு 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 கட்டுக்குள்ளே இதை அடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த நாடகத்தை பார்த்தவர்கள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு அரங்கத்தில் இருந்து நாடகம் பார்த்த மாதிரி இல்லை, காஞ்சி மடத்தில் இருந்த மாதிரி தான் இருந்ததுன்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற முன்னணி நடிகர்கள் அவங்க கூடலாம் வந்து முக்கியமான கதாபாத்திரம்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீங்களுமே வந்து ஒரு சிலதை ரிவீல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்படின்னா, எனக்கு இப்பா பாதியை வந்து எனக்கு ஒரு 15 வருடங்களாக பழக்கம் உண்டு. இப்போனா அவர் வந்து தன்னுடைய அந்த ஹிப்ஹாப் நிகழ்ச்சிகளை வந்து கல்லூரிகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே. கல்லூரிகளில் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு மாணவர்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு, இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு. நானும் பார்த்துட்டு இருந்தேன் அவரை. எனக்கு அவர் இப்போ நான் அவர் கூட வந்து என்னை தொடர்பு படுத்திக்கிட்ட விஷயம் வந்து தமிழ். அவரோட அந்த தமிழ் ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ்ண்டான்ற அந்த ஒரு ஃப்ரேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது நாங்கள் எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் லைவ் சார்பாக நாங்கள் வந்து அகாடமியில் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருப்போம். அப்போ இவரை கூப்பிட்டு பண்ணால் என்ன, ஹிப்ஹாப் நிகழ்ச்சியை இந்த அகாடமிக்குள்ளே கொண்டு வந்தால் என்ன, ஏன்னா கர்நாடக இசையே கோல் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரங்கம் அது, இதில் கொண்டு வந்தால் என்னன்னு தோணும்போது அப்போ தான் போய் அவரை சந்தித்தோம். எங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன்னா மியூசிக் அகாடமிக்குள்ளே இவருடைய பாட்டை கேட்குறதுக்கு வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய மியூசிக் அகாடமிக்கே அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ இளைஞர்களை வந்து அப்போ தான் அகாடமி பார்க்குது. நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அவர் வந்து ஒரு 9:30 மணிலேருந்து ஒரு 10 மணி 10:15 மணி வரைக்கும் அவர் ஒரு 300 பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு. இது என்ன வருடம் சார் இது? இது வந்து உங்களுக்கு 2013 இருக்கும். ஓகே, சரி, 14 அப்போ தான் அவர் வந்துட்டுருக்காரு. அப்போதான் எனக்கு அவர் தெரியும். அப்புறம் அதுக்கு பிறகு நான் வந்து அவரை எனக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நான் நினச்சேன்னா, இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் அதை சேர்க்கணும்னு நான் நினச்சேன்னா, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நான் அவரை கூப்பிடுவேன். ஏன்னா நீங்கள் வந்து சொன்னால் செய்தி போகும் அப்படின்ட்டு அவரும் வருவார். அந்த மாதிரி ஒரு தடவை வந்தபோது அவர் சொன்னார், அந்த இளைஞனுடைய தொலைநோக்கு பார்வையை பாருங்கள். அவர்கிட்ட சொன்னார், அப்போது நான் வந்து சுந்தர்சி சாரோட ஒரு படம் பண்ணுறேன், ஆம்பளைன்னு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவேன் அங்கிள். ஓகே. என்னுடைய கதையை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு பாப் சிங்கராக வந்தார், ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாரு, அவருக்கு பின்புலம் எதுவுமே கிடையாது. அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. அப்புறம் உடனே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதை செஞ்சார். மியூசியம் ஒர்க்குன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். கொரோனா சமயத்தில் கொரோனா பாதிப்பு கொஞ்சம் தளர்ந்து கொஞ்சம் விதிவிலக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு, அங்கிள் நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், 2வது படம் டைரக்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் ப்ரொடியூசராகவும் இதில் உள்ளே வரலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், அது சொல்லுங்கள், எனக்கு அதில் நீங்கள் ஒரு சின்ன ரோல் பண்ணணும் அங்கிள்னாரு. அப்படி தான் சொன்னார். நான் சரி, நான் மேடையில் பேசுகிறத பார்த்துருப்பார்ல, அதனால இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணலாமே அது அப்படியே ஒரு ஒன்லைன் உங்களுக்கு சொல்லிடுறேன் அங்கிள் ஃபோன்லேன்ட்டு ஒரு ஒன்லைன் சொன்னார். தாத்தாக்கும் பேரனுக்குமான கதை அப்படின்னு ஒரு ரொம்ப நல்லா இருக்காது, இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, நீங்கள் தான் அங்கிள் தாத்தா அப்படின்னாரு.
நான் சொன்னேன் அது என்ன இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் அப்பா இது? ரோல் கொடுத்துருக்கணும்னு ரொம்ப யங்காக இருக்கீங்க. எவ்வளோ பெரிய ரோல் இது இது வந்து சரியாக சொல்லணும்னா இந்த கதாபாத்திரத்தை வந்து சத்யராஜ் சார், ராஜ்கிரண் சார், பொன்வண்ணன் சார் அவங்கள மாதிரி பண்ண வேண்டியது இல்லை இது அப்படின்னு சொன்னேன். இல்லை அங்கிள் அவங்களாம் பண்ணிட்டாங்க, அவங்களாம் ஏற்கனவே நீங்கள் சொன்னவங்களாம் தாத்தா ரோல் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு புது முகம் ஒன்று தேவைப்படுது, மக்கள் வந்து பார்க்காத ஒரு முகம். ஆனால் இந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த கணத்தை வந்து தாங்கக்கூடிய ஒரு பாத்திரம் வேணும்னு நான் சொன்னேன். சரி நான் வரேன், நீங்கள் கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, நான் வரேன். ஆனால் ஒன்று, என்னை கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்த பிறகு படப்பிடிப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த தாத்தா நான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அது இல்லை அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லணும், உரிமையாக சொல்லணும். நான் சந்தோஷமாக திரும்பி வந்துடுவேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய தெய்வத்தோட நாடகத்தில் வந்து 100 பேர் இருக்காங்க, மொத்தம் 100 கலைஞர்களை வச்சு நான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் பையனாகவே இருந்தாலும் சரி, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு பொருந்தலைன்னா நான் என் பையனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன். இட்ஸ் அ டேரக்டர்ஸ் கால். அந்த மாதிரி ஒரு கால் நீங்கள் எடுக்க தயாராக தான் நான் வரேன் அப்படின்னேன். இல்லை அங்கிள் நான் எழுதும்போது உங்களை வச்சு தான் எழுதுனேன், நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னு. அப்புறம் நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனோம், ஒரு 2 நாள் ஷூட் பண்ணோம். அப்புறம் 3ஆவது நாள் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னார், நீங்கள் வந்து அங்கிளுக்கு டெய்லி ஷூட்னுடைய ஸ்கிரிப்டை மட்டும் கொடுத்துருங்க காலையில், அவரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் ஒரு மீட்டரில் இருக்கார், அவர் தான் என் தாத்தா, அதனால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னார். சரி அவருக்கு பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 18 நாள் ஒன்றுமே சொல்லலை, அவர் மொத்த படப்பிடிப்பிலும் ஒன்றும் சொல்லலை. நான் அந்த கதாபாத்திரத்தை உள்ளே வாங்கிக்கிட்டோம். சரி இதுதான் கதாபாத்திரம், இதுதான் என்னுடைய நீலாகலம் எல்லையெல்லாம். மிகப்பெரிய கதாபாத்திரம். ஒரு முதல் படத்தில் ஒரு நடிகனுக்கு கிடைக்காத எல்லா விஷயங்களும் அந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. அந்த கதாபாத்திரத்திலிருந்து ஸ்டோரி, எல்லா விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, பத்திரிகை விளம்பரங்கள், அந்த சினிமா டிக்கெட்டில் வந்து என்னோடய படம், அதனோட ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட தாத்தாவே அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆதி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதையும் பண்ணேன். அந்த அவர் என் மேலே வைத்திருந்த அத்தனை நம்பிக்கையும் காப்பாற்றும் விதமாக ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க, ஆதிக்கு தாத்தாவை ஒரு இடங்குக்குமனன் தமிழ் சினிமாவுக்கு நல்வரவு அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க. அதுதான் நான் அவருக்கு என் பங்குலேருந்து நான் செஞ்ச நன்றி கடன் வந்து அதுதான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் நடிப்பில் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா சார்? ஆஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக உங்களால் அது உணர முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஆக்சுவலி நானும் தியேட்டர் காலேஜ்லேருந்து பண்ணியிருக்கேன். நான் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் வந்து பார்க்குறேன். அட் த சேம் நீங்களும் ஒரு 2-3 டேஸில் வந்து ஷூட்டில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம். ஏன்னா அங்கே கொஞ்சம் பயங்கர ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம், கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியணுன்றதுக்காக ஹைப்பராக பண்ணுவோம். இங்கே வரும்போது ரொம்ப சட்டிலாக பண்ணுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க, அது எப்படி சேஞ்ச் பண்ணீங்க சார்? நீங்கள் சொன்னது தான், நீங்கள் சொன்னது சரி தான், அதுதான் நீங்கள் சொன்னது தான், அதுதான் அடிப்படையே. ஓகே. இப்போ மேடை நாடகம், வீதி நாடகம், அப்புறம் நிஜ நாடகம், நவீன நாடகம், நாடகத்திலே பல பிரிவுகள் சொல்கிறாங்க. சபா நாடகங்கள் நிறைய பிரிவுகள் இருக்குது. அப்புறம் சின்ன திரை, அப்புறம் பெரிய திரை. ஓகே. இது எல்லாத்துலேயும் நடிப்பு ஒன்று தான். நடிப்பு ஒன்று தான். நடிப்பில் வந்து நான் சின்ன திரையில் வந்து ஒரு விதமான அப்பாவாகவும், அதே அப்பா பெரிய திரைக்கு போகும்போது வேறு விதமான அப்பாவும் ஆயிட முடியாது. அந்த அப்பாவுக்கு என்ன குணச்சித்திரம் இருக்கோ அதுதான் எல்லாத்துலேயும் வெளிப்படுத்த முடியும். ஆனால் ஒரு ஊடகத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப சாதாரணமாக செஞ்சிடலாம். நீங்கள் நாடகத்துறையிலேருந்து சினிமாவுக்கு போகிறவங்க, இப்போ நான் சொல்கிறது இப்போ சினிமாவுக்கு போகிறவங்க வந்து திரைத்துறை என்ன செய்யுதுன்னா, நான் பார்க்குறேன் திரைத்துறை என்ன செய்யுதுன்னா, அவர் நாடக நடிகர் சரியாக வரமாட்டாருங்க அப்படின்னு தள்ளிடுறாங்க. 1 நாள் 2 நாளில் முடிவு பண்ணி தள்ளிடுறாங்க. ஏன்னா நாடகத்தில் மட்டுமே நடிச்சிட்ருக்கிறவங்க திரைத்துறைக்கு போகும்போது அவங்க அந்த ஊடகத்தோட உள்ள சேர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், 1 நாள் 2 நாள் ஆகும். அது ஒவ்வொருத்தரை பொறுத்துது. ஆனால் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஏன்னா ஒரு நாடக நடிகன் நாடகத்தில் மட்டுமே நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடக நடிகன் திரைத்துறைக்கு வந்து அந்த ஊடகத்தை புரிஞ்சுக்கிட்டு அது கூட சேர்றதுக்கு ரொம்ப அதிகபட்சம் நான் சொல்கிறேன் 3 நாள் ஆகலாம். 3 நாள் ஆகலாம். ஆனால் சினிமாவில் மட்டுமே நடிச்சிட்ருக்கிற ஒரு நடிகர், திரைப்படத்தில் மட்டும் நடிக்கிற நடிகர் மேடை நாடகத்தில் வந்து ஏறி 2.5 மணி நேரம் நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 மாதம் ஆகும். ஓகே. ஏன்னா அந்த ட்ரைனிங்கே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? நமக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் கட் போய்க்கலாம், பட் அங்கே வந்து அட் அ ஸ்ட்ரெச் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். சரி, இப்போது தற்போதைய இருக்கிற அந்த நவீன நாடகம் வந்து எந்த லெவலில் சார் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குங்களா இல்லை லோ ஆகிட்டு இருக்குங்களா? நீங்கள் முதல்ல நாடகங்கள், நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்க சார். நீங்கள் நாடகங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார்.
இப்போ சமீபத்தில் இப்பயும் நாடகம் பார்க்குறேன் பார்க்குறீங்களா? சார். நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எங்கேயா இருந்தால் டெஃபினட்டாக போய் பார்ப்பேன் சார். சரி. சபாக்கள்னு ஒன்று இருக்குது. அந்த சபாக்கள் நடக்கிற நாடகங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆஹா இல்லை சார். சரி சரி. உங்களுக்கு தெரிந்த நாடக நடிகர்கள் இப்போ யாராவது பேரை சொல்லுங்கன்னா யார் பேர் சொல்லுவீங்க? சார் எனக்கு தெரிஞ்சு இவர் சார் எஸ்வி சேகர் சார். நான் அவருடைய 1-2 பார்த்துருக்கேன். அப்புறம் என்னுடைய கல்லூரியில் ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. கல்லூரி வினோத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட இந்த கல்லூரி படத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் இவங்கலாம். இவருடைய நாடகங்கள்லாம் பார்ப்பேன். அண்ட் என்னுடைய சீனியர்ஸ் இன்னொருத்தவங்கலாம் இங்கே மேடையில் வந்து நாடகங்கள்லாம் செய்வாங்க. நானும் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான். நாடகம்ங்கிறது வந்து இன்றைக்கும் நாடகங்கள் மிக நல்ல நாடகங்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகே. சென்னையில் பெரிய பெரிய சபாக்களில் மிக நல்ல நாடகங்கள் நடந்துகிட்ருக்கு. சார் பொன்னியின் செல்வன் நாடகம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா அது பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறமா வந்து தெய்வத்துள் தெய்வம் நாடகம் பண்ணும்பொழுது பல பொருட்செலவு வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து நல்ல போச்சுங்களா? அண்ட் எப்படி அதை ரீச் பண்ணீங்க? அந்த பொருட்செலவுலாம் எப்படி பார்த்துக்கிட்டீங்க? இல்லை, பொன்னியின் செல்வன் நாடகத்தில் வந்து நாங்கள் வந்து பொன்னியின் செல்வன் நாடகத்துக்கு தான் நாங்கள் டிக்கெட் வச்சிங்க. ஓகே. பொன்னியின் செல்வன் நாடகம் தான் டிக்கெட் வச்சோம். 3000, 2000, 1000, 500ன்னு வச்சோம். எல்லா காட்சிகளும் வந்து அங்கே இது. தெய்வத்துள் தெய்வமுக்கு வந்து நாங்கள் டிக்கெட் வைக்கலை. ஓகே. ஏன்னா இந்த தெய்வத்துள் தெய்வம் நாடகம் எழுதின உடனே நான் செய்த விஷயம் என்னென்னா, இது வந்து மகாபெரிவரை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு. மகாபெரிவர் மிக சமீபம் வரைக்கும் நம்ம முன்னே வாழ்ந்தவர். அவர் கூட பழகினவங்கெல்லாம் இன்னமும் இருக்காங்க. அதனால் ஒரு சின்ன கரணம் தப்புனா மரணம்ங்கிற மாதிரி நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் நான் முழுக்க நான் படித்து நான் உணர்ந்து நான் எழுதின அந்த ஒரு ஸ்கிரிப்டை நான் கொண்டு போய் காஞ்சி மடத்தில் கொடுத்தேன். கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தேன். விஜயேந்திர சுவாமிகள் வந்து அதை வாங்கிட்டாங்க. ஒரு 15 நாள் என்னுடைய ஸ்கிரிப்ட் வந்து அங்கே இருந்தது. வேறு தலைப்பாக இருந்து வேறு நாடகமாக இருந்தால் நான் என்னுடைய கருத்தையும் என் எழுத்துக்கும் தான் நான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன். இது மகாபரிவாங்கிறதுனால எனக்கு அங்கேருந்து ஒரு அனுமதி எனக்கு தேவைப்பட்டது. 15 நாள் கழித்து என்னை மறுபடியும் கூப்பிட்டு விஜயேந்திர சுவாமிகள் சொன்னாங்க, இது அப்படியே பண்ணுங்க, ஒரு எழுத்து கூட மாற்ற வேண்டாம், அப்படியே பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க. நான் எதனால் இதை 15 நாள் இங்கே வச்சுருந்தேன்னா, இந்த 15 நாளில் நான் இங்கே வந்து மகாபரிவா கூடயே இருந்தவங்கெல்லாம் இன்னமும் இங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னேன். ஏதாவது செய்தி தப்பாக இருக்கான்னு பாருங்க. இன்னொன்று, சோனுடைய நாடக குழுவில் இருந்த பாலுன்னு ஒரு அட்வொகேட் இருக்கார், அவர் இங்கே இருக்கார். அவர்கிட்ட கொடுத்து இது நாடகமாக பண்ணால் இது நாடகம் நல்லா இருக்குமா அதையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்துட்டு சரின்னு சொன்னாங்க நேற்று. அதனால தான் உங்களை கூப்பிட்டு கொடுக்குறேன், ஒரு எழுத்து கூட மாற்றாமல் அப்படியே பண்ணுங்கள். இன்றைக்கின்னு கேட்டாங்க. நாங்கள் தேதியை சொன்னால் நானே வரேன்னு சொல்லி சுவாமிகள் தான் வந்து எங்களுடைய இந்த ஷோவை வந்து இனாகரேட் பண்ணது. 25வது காட்சி அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஓகே சார், சூப்பர். ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க என் மகனாகவே இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னா நான் சூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் லைவ் ஆகட்டும், ஸ்டேஜ் ட்ராமாஸ் ஆகட்டும், எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து முதல்ல வந்து எப்பிக்காக இருந்தால் தான், பயோபிக்காக இருந்தால் தான் இந்த பிரச்சனை. பயோபிக்காக இருக்கும்போது எனக்கு வந்து அந்த உருவ ஒற்றுமையோடு இருக்கவங்கள தான் தேவைப்படும். என்னுடைய தெய்வத்துள் நாடகத்தில் அந்த 4வது பெரியவராக 75 வயதிலிருந்து 100 வயது வரைக்கும் வரக்கூடியவர் தன்னுடைய தோற்றத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த ஷோவை வந்து இனாகரேட் பண்ண அன்றைக்கி விஜயேந்திர சுவாமிகள் வந்து பார்த்துட்டு, அன்றைக்கி அவங்க சென்னையில் தான் கேம்பில் இருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டு மறுநாள் அங்கேருந்து சுவாமிகள் கூட வந்தவங்க ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த 75லேருந்து 100 வருஷம் வரைக்கும் வந்தார்ல, இவர் அப்படியே கூட்டிகிட்டு போய் நம்ம காஞ்சி மடத்தில் உட்கார வச்சிடலாம், பக்தர்கள்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பார் என்னுடைய அந்த 4வது பெரியவர். அவர் பேர் வாசுதேவன் பேர். அவருக்கு வயது இப்போ வந்து அவருக்கு வயது வந்து 80 வயசு ஆகிடுச்சு. எங்கள் கூட வந்து இவ்வளோ நாளாக நடிச்சிட்ருக்காரு. அடிப்படையில் அவர் ஒரு விவசாயி, தமிழ் நாடக மேடைகளில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர். அவர் இந்த கதாபாத்திரம் பண்ண பிறகு மற்ற கதாபாத்திரங்கள் நடிக்கிறது நிறுத்திட்டார். ஏன்னா இந்த கதாபாத்திரத்தினோட உயரம் வந்து அவர் அந்த முடிவு எடுக்க வச்சது. அப்படியே இருப்பார். பயோபிக் மாதிரி பண்ணால் நமக்கு அந்த உருவ ஒற்றுமை தேவைப்படும். மற்றபடி கதாபாத்திரங்கள் நம்ம எழுதுகிற கற்பனை கதாபாத்திரங்களுக்கு நம்ம ஒரு நடிகரை தேர்ந்தெடுக்கிறோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு முதல்ல படிக்கிறதுக்கு ஒரு ரிஹர்சல் இருக்குது, உட்காந்து படிக்கிறது, அதுக்கப்புறம் வசனங்களை வாங்கிட்டு நின்று பேசுகிறது, அதுக்கப்புறம் நடிப்போட பேசுகிறது. ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம முடிவு பண்ணிடுவோம் இவர் தான் அது அப்படின்ட்டு. இப்போ ஆதி என்ன 3 நாளில் முடிவு பண்ணார் இல்லையா, இவர் தான் என் தாத்தான்னு. அந்த மாதிரி இவர் தான் எனக்கு தேவையானவர்ன்றதை நான் வந்து முடிவு பண்ணிவிடுவேன். சார், அந்த தெய்வத்துள் தெய்வம் நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட் நிறைய போச்சு இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 39. அது வந்து 100 வாரங்கள் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்களா? 100 ஸ்டேஜ்க்கு அந்த மாதிரி சொல்கிறேன்.
இல்லை. இல்லை. ஏன்னா நான் இப்போ இன்னொரு 17 39 இல்லையா, இதில் இன்னொரு 11 காட்சிகள் பண்ணி 50வது காட்சியோடு அதை வந்து நான் முடிவு பண்ணுவேன். இல்லை, ஏன்னா அதில் நடிக்கிற பெரியவருக்கு வந்து 80-82 வயசு ஆகிடுச்சு. ஏன்னா இடைவேளைக்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரம் எல்லா காட்சியிலும் அவர் இருப்பார். எல்லா காட்சியிலும் அவர் இருப்பார். நான் வந்து ஒத்திகையின் போதே அவரை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பார்த்துப்பேன். அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனால் மேடையில் நடித்து தான் ஆகணும். ஒரு 1.5 மணி நேரம் தொடர்ச்சி அவர் நடிக்கணும். அவர் அதுக்கு மேலே என்னால் வந்து கஷ்டப்படுத்த முடியாது. இன்னொன்று, இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2017 ஆரம்பிச்சுட்டு இப்போ 24 7 வருஷத்தில் நான் 39 பிளே தான் போட்டிருக்கேன். இன்னொரு 11 தான் என்னால் போட முடியும். ஏன்னா இந்த நாடகத்தில் வந்து நான் எந்த வகையிலும் எதற்காகவும் இந்த நாடகத்தை நான் சுருக்கி கொள்ள விரும்பலை. அந்த முதல்ல டிக்கெட் பற்றி கேட்டிங்க. நாங்கள் மடத்தில் பேசிட்டு வரும்போதே வந்து நாங்கள் இந்த நாடகத்துக்கு வந்து டிக்கெட் வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இது மகாபெரியவரை பற்றின ஒரு நாடகம். மகாபெரியவரை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இலவசமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நாடகம் நடத்துவதற்கான செலவை வந்து எங்களுடைய விளம்பரதாரர்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க. மகாபெரியவா மேலே பக்தி விளம்பரதாரர்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது நடந்துகிட்ருக்கு. அதனால் நாங்கள் வந்து ஒரு வயதில் இருக்கக்கூடிய பெரியவரை சந்திப்பதற்கும் ஒரு 10 பக்தர்கள் வருவாங்க. அந்த 13 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு பெரியவர், அவரை பார்க்க 10 பேர். 25லேருந்து 55 வரைக்கும் ஒருத்தர், அவரை பார்க்க 10 பேர். 55லேருந்து 75 வரைக்கும் ஒருத்தர், அவரை பார்க்க 10 பேர். 75லேருந்து 100 வரைக்கும் ஒருத்தர், அவரை பார்க்க 10 பேர். 40 பேர். கிளைமேக்ஸில் கனகாபிஷேகம் நடக்கும். அப்போ மேடையில் இங்கே ஒரு 15 பேருக்கு வந்திருப்பாங்க, இங்கே ஒரு 15 வேத சிறுவர்கள் இருப்பாங்க. நான் இந்த பார்க்க வர பக்தர்களுக்கு வந்து மறு வச்சு தலைமுடியை மாற்றி அடுத்தடுத்த காட்சியில் கொண்டு போகணுன்றதெல்லாம் நான் நினைக்கல. ஏன்னா காலம் வேறு. அங்கே இருக்கிற பெரியவர் வந்து வேறு வயதில் இருக்கார். அப்போ அவரை பார்க்கறவங்களுக்கு புதியவர்களாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் இந்த நாடகத்தினுடைய தனி சிறப்பு. எதற்காகவும் நாங்கள் வந்து சரி பண்ணிக்கல, எங்களை சமாதானப்படுத்திக்கல. அந்த 40 பேருமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் இல்லைங்களா? எல்லாம் நாங்கள் வந்து சென்னையை தவிர எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசி அங்கே இருக்கக்கூடிய மகாபெரியவருடைய பக்தர்களை கூப்பிட்டு அவங்க வந்து ஒரே நாள் தான் அவங்க வந்து நான் ஒரு நாள் தான் அவங்ககிட்ட பேசுவேன். காலையில் வந்து அவங்ககிட்ட நான் நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லுவேன். மிகச்சரியாக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நாடகத்தில் வந்து வசனங்கள் பேச வேண்டியவர்களை தவிர மற்ற யாரும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதுதான் அவங்ககிட்ட சொல்லுவேன். நீங்கள் காஞ்சி மடத்துக்கு போனீங்கன்னா மகாபெரியவரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணுங்கள் நான் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் எப்படி பெரியவர் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணும், அதை பண்ணுங்க போதும். எல்லோரும் அப்படி தான் பண்ணாங்க. மிக இயல்பான பக்தர்களாக இருந்தாங்க. ஏன்னா அந்த நாடகத்தில் அந்த பக்தி இருந்தது, அந்த உண்மை இருந்தது. சார், இது 50வது நாளுக்கு அப்புறமா வேறு அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க சார்? வேறு எதனா நாவல்ஸ் இருக்குங்களா? வேறு எதனா நாடகங்கள் நீங்கள் பிளான் பண்ணி? இல்லை, மறுபடியும் எங்களுக்கு வந்து இந்த கதாநாயகனை தேடுதல் தான். பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் மகாபெரிவா அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிந்தவர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இப்போ இது வந்து பொன்னியின் செல்வன் நாவலை படித்தவர்களுக்கு தெரியும். தெய்வத்துள் தெய்வம் மகாபெரிவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். படிக்காமல் இருப்பவர்களுக்கும் சரி, தெரியாமல் இருப்பவர்களுக்கும் சரி, தெரிந்த கதையை நாங்கள் பேசுகிறோம். உங்கள் வரைக்கும் இப்போ நீங்கள் இப்போ பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, தெய்வத்துள் பற்றி படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க அல்லது படிக்காமல் இருந்துருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும். மகாபாரதம். ஓகே சார், நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் சார், சிறு வயதுலேருந்தே நாடகங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதையை, இன்னும் சொல்ல போனால் தெரிந்த காட்சியை, தெரிந்த வசனத்தை நாங்கள் நடிக்க போகிறோம். ஒன்றுமே நான் மாற்ற முடியாது. நான் என்ன மாற்றிட முடியும்? நான் என்னுடைய திறமையும் என்னுடைய அறிவையும் காமிக்கணுக்கா நான் மகாபாரதத்தில் வந்து தர்மர் சூதில் ஜெயிச்சிட்டாருன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரிந்த கதையை தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறோங்கிறதுல தான் எப்படி பிரம்மாண்டமாக காமிக்கிறீங்களோ அது உங்களுடைய தனித்துவம். கண்டிப்பாக சார். சார், ஒரு கதையாசிரியராக, ஒரு நடிகராக நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்கமிங் மகாபாரதம், அதுக்கும் எங்கள் சார்பாக வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் நாடகத்தை வந்து டெஃபினெட்லி 200% வந்து பார்ப்போம். அண்ட் நாங்கள் இந்த 50 நாடகத்துக்குள்ளே எதனா 1-2 நாடகம், அதையும் தெய்வத்துள் தெய்வம் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து பேசும்பொழுதே ஏதோ ஒரு பார்க்கணுன்ற ஒரு விஷயம் தூண்டு இருக்குது எங்களுக்கு ஆக்சுவலி. அண்ட் பொன்னியின் செல்வன் போடுவீங்களா மாட்டிங்களா சார்? அவ்வளோதானே? இல்லை, நாங்கள் ஜஸ்ட் நான் கேட்குறேன், பர்சனலாக கேட்குறேன். வாய்ப்புகள் இருக்குமா? இருக்காது. சரி, ஓகே. அண்ட் எங்கள் நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் பிஸி ஷெடியூலில் வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பை த பை உங்களோட அப்கமிங் ஃபிலிம்ஸ், அதுக்கும் நான் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். எதனா ஒரு அப்டேட் இருக்குங்களா? யாரு கூடயா வந்து ஆக்ட் பண்ணுற? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பின்னால் முன்னணிக்கு வரப்போகின்ற நடிகர்கள் அப்படின்னா நான் இப்பா பாதி சார்னுடைய அடுத்த படத்தில் பண்ணுறேன். சூப்பர். கடைசி உலக போர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதில் நிறைய நடிகர்களோட சேர்ந்து, மிக முன்னணி நடிகர்களோடலாம் சேர்ந்து நான் அதில் நடிச்சிருக்கேன். அது ஒரு நல்ல கதாபாத்திரம்.
அப்புறம் வைபவ் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகே. ரியோ சாரோட மறுபடியும் ஒரு படம், ஜோ படத்தில் ஒரு கப்பாவை ஆக்ட் பண்ணேன். இப்போ ரியோ சாரோட அடுத்த படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணேன். நல்ல விஷயம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற பட வாய்ப்பு வந்து எனக்கு வந்தபோது, நான் முதல்ல போய் நடிக்க ஆரம்பித்த போது எனக்கு 60 வயது ஆரம்பம். அந்த ஷூட்டிங் நாங்கள் முடித்த போது என்னோடய 60 வயது நிறைவு. அந்த பர்த்டே அங்கே இப்போ ஆதிக்கம் பண்ணார். 60 வயசில் தான் நான் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. 62 வயசில் நான் என்ன பண்ணேன், படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓ ஓகே. படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், டாக்டரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் இப்போ வந்து டாக்டரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஓ. சென்னை சபாக்களில் தமிழ் நாடகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் டாக்டரேட் பண்ணுறேன். 2001 2022 வரைக்கும். ஒரே ஒருத்தர் பண்ணியிருக்கார், அவர் 1970 பண்ணியிருக்கார். இப்போ 2ஆவது நான் இதை பண்ணுறேன். இதில் என்ன செய்தி அப்படின்னா, நடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, வயசு ஒரு தடை இல்லை. கண்டிப்பாக சார். சூப்பராக சொன்னீங்க. எதையும் எந்த வயதிலும் எப்போதும் நாம் தொடங்கலாம். அந்த தொடங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதையே நான் என்னோடய வேண்டுகோளாக வச்சு நான் அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நீங்கள் சொன்னதை வந்து ஆட்டோ பின்னாடி எழுதல சார். நடிக்கிறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி வயது தடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆட்டோ பின்னாடி எழுதுனா நீ உங்கள் மனசில் எழுதிக்கணும். கண்டிப்பாக நல்லா பதிச்சாச்சு சார். சென்னையில் நடக்கக்கூடிய நாடகங்களை போய் பாருங்கள். ஷியோர். ஏன்னா அது நாடகங்கிறது ஒரு மிகப்பெரிய துறை, மிகப்பெரிய கலை. கடல். ஆமாம், அதை நம்ம பார்த்துட்டே இருந்தால் தான் அந்த கலை இருக்கும். பார்க்குறவங்களுக்கு தானே கலை, பார்க்குறவங்க குறைஞ்சி போனால் கலை இல்லை. அதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். உங்களை மாதிரி இளைய தலைமுறைக்கு நாடகங்களில் நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக சார். ஷியோர் சார். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்டர்வியூவில் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். Until this is bye bye from Ashika and Jay. Thank you.